Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பாட்டி காலத்து புட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். நார்மலா புட்டு அப்படினாலே நம்ம வந்து அரிசி, கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு அப்படி இல்லனா மில்லட் மாவை வச்சு பண்ணிருப்போம். இது எதுவுமே சேர்க்காம நம்ம பருப்பு மட்டும் வச்சு செய்யற புட்டு தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதுவும் பாசி பருப்பையும் கடலை பருப்பு கொஞ்சமா யூஸ் பண்ணி பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு செய்ய போறது இனிப்பு காரம் ரெண்டுமே தான் செய்ய போறோம். இந்த புட்டை நீங்க வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம், அப்படி இல்லனா டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். அப்படியும் இல்ல அப்படினா இப்போ வந்து நமக்கு நவராத்திரி வருது இல்லையா, நவராத்திரிக்கு நைவேத்தியமா கூட படைக்கலாம். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ புட்டு செய்கிறதுக்கு நம்ம வந்து பருப்பு ஊற வச்சு அரைக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து கார புட்டு, இனிப்பு புட்டு ரெண்டுமே சரிபாதி செய்ய போகிறோம். அதுக்காக 3 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் எந்த கப்பு வச்சுருக்கிறீங்களோ அதால் நீங்கள் 3 கப் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், 3 கப் அளவுக்கு பாசி பருப்புக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து நம்ம வந்து 2 தடவை களைஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே 2 பருப்பையும் நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்குது. இந்த ஊறின பருப்புலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிக்கலாம். இப்போ வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய வடிகட்டி, அப்படி இல்லைன்னா நீங்கள் சல்லடை வச்சுருப்பீங்களா, சல்லடையில் கூட தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஆட்டணும். அப்போ தான் தண்ணியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு மாவு அரைக்கிறப்ப சரியாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வடியட்டும், வடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு ஆட்டுறப்ப நல்லா உளுந்து மாதிரி பொதுன்னு எந்திரிச்சு வரும். அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த புட்டோட அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து நிறைய ஆட்டுறனால கிரைண்டரில் ஆட்டினேன். மிக்சியில் ஆட்டினா என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஆட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டிக்கோங்க. முதல்ல வந்து தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறமா இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதன்னு ஊற்றக்கூடாது. உளுந்த வடைக்கு மாவு அரைக்கிறப்ப எப்படி நம்ம ஆட்டுவோமோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மாவோட அளவுக்கு மொத்தமாக தண்ணி தெளித்து ஆட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா சுத்தமாக வடிகட்டினதுக்கு அப்புறமா இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். இந்த மாவை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நமக்கு இந்த பாம்பே ரவையெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நரன்னு அரைச்சிக்கணும். அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் புட்டு உங்களுக்கு நல்ல பொலன்னு வரும். நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒழுங்காக வராது புட்டுக்கு. இப்போ இதை வந்து வழித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சது நல்லா வெளியிற நல்ல பொதுன்னு இருக்குது. இப்போ கிரைண்டரில் ஆட்டுறதுனால இப்படி இருக்குது. இதுவே நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா இதே மாவு நல்லா அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் ஹேண்ட் பீட்டரோ இல்லை வந்து எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கையால் ஒரே பக்கமாக 10 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு நல்லா பொதுன்னு எந்திரிச்சு வந்துடும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கப்போ தான் புட்டு உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு தட்டு எடுத்து எண்ணெய் தடவிக்கிறேன். நீங்கள் வந்து இட்லி கொப்பரையில் கூட இட்லி தட்டில் அவிச்சு எடுக்கலாம். நான் நிறையா இருக்கிறதுனால தட்டுலேயே வந்து மாவை ஊற்றி நல்லா சரிசமமாக வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டினதுக்கு 2 தட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை வந்து அவிச்சுக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இட்லி கொப்பரையாக இருக்கட்டும், ஸ்டீமராக இருக்கட்டும், நல்லா இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற மாவை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த சைஸில் ஊற்றிருக்கீங்களோ அந்த அளவை பொறுத்தது. இப்போ நான் ஊற்றிருக்கிற இந்த தட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகும். இதுவே இட்லி தட்டில் பாத்திரத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 10 நிமிஷமாக வெந்து நிறமும் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு நல்லா குத்தி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது ஒட்டாமல் கிளியர் குச்சியாக இருக்கணும் இந்த அளவுக்கு. அப்போ தான் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் இருக்கிற இந்த பருப்பு வெந்தது நல்லா சுத்தமாக வந்து ஆறணும். ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுறதை வைக்கிறப்ப நீங்கள் வந்து மேலே ஒரு தட்டு போட்டோ அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு வெள்ளை துணியை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சு ஆற விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு மேலே காயாமல் இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஆறி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து கையாலேயே நீங்கள் நல்லா வந்து உதுத்து விட்டுறலாம். இப்போ நிறைய செய்கிறோம் அப்படிங்கிறனால கையில் உதுத்து விடுறது கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வெந்ததை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இதை மூடி போட்டு பல்ஸில் ஒரு 5-6 தடவை விட்டீங்க அப்படின்னா நல்லா பொலன்னு உங்களுக்கு உதிர்ந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்துடும். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் கையில் கூட இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ உதிர்த்த மாவை வந்து சரி பாகதியாக பிரித்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். இதில் பாதி அளவு நம்ம இனிப்பு செய்ய போகிறோம், பாதி அளவு காரம் செஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம இனிப்பு புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு நல்லா 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லமாக 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு, பனை வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு தீயை மிதமாக வச்சு இதை நல்லா கரைஞ்சி திக்காக வரணும். பாகுபதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நல்லா கரைஞ்சி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொட்டாக விழணும். தொரன்னு ஊற்றாமல் சொட்டாக இந்த அளவுக்கு ஊற்றுச்சுன்னா சரியாக இருக்கும். கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் இதை வடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக வடிச்சிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இறுகி போன மாதிரி ஆகிடும். இப்போ வடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் போய் நம்மளோட பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாகை வச்சு புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ புட்டோட அளவு இந்த மாதிரி பொடிச்சதுக்கு அப்புறமா மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு இருக்குது. நல்லா வந்து சரிசமமாக தட்டி விட்டு எடுத்திங்கன்னா 3 கப் அளவுக்கு இருக்குது. 3 கப்புக்கு 1 கப்பு பொடிச்ச வெல்லம் அப்படிங்கிறது உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். வேணும்னா 1/4 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு புட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை உடச்சி போட்டு இந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன். இதை நல்லா வந்து செவக்க வறுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு இனிப்புக்கு 2க்குமே தான் சேர்த்து வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி இருக்கிறப்ப எடுத்துடலாம். இப்போ வந்து இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். அதாவது ஒரு மூடியில் பாதி தேங்காய் மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நெய்யில் வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா உதுத்து போட்டு அந்த புட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தோடனே தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற பாகை கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க. இது கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்டுக்கே உங்களுக்கு நல்லா வந்து இலக்கம் கொடுத்து வரும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதுலேயே டைரெக்டாக நீங்கள் சர்க்கரையை போட்டு கூட கிளறிக்கலாம். வெள்ளை சர்க்கரை இல்லை வந்து அந்த ப்ரௌன் சுகர் அது கூட போட்டு செஞ்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற புட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் எல்லா பாகையுமே ஊற்றி இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டேன். அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் பாதி அளவு சேர்த்து கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னும் நேரம் ஆக உங்களுக்கு நல்லா வந்து புட்டு உதிர்ந்து கொடுத்து வரும். சூடாக இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இனிப்பு புட்டு ரெடி ஆகிடுச்சு. கார புட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு போட்டுட்டு தீயை மிதமாக வச்சு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு 2ம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து காஞ்ச மிளகாய், நம்ம வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 2 காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா செவக்க விட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்து இதை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப வறுத்த முந்திரி பருப்பு பாதி மிச்ச பாதியை சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்கிற அந்த பாசி பருப்பு புட்டு இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க. அதிக தீயில் வைக்க வேண்டாம். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பள சாறு, கிட்டத்தட்ட ஒரு சின்ன எலும்புச்சம்பளத்தில் 3/4 சைஸ் வந்து புளிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை நல்லா இதில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சூடு ஏறினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான பாசிப்பருப்பு கார புட்டும் ரெடி ஆகிடுச்சு.
இதே மாதிரி அளவுகளோட இந்த இனிப்பு புட்டையும் கார புட்டையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.